எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இது இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெறதா இருக்கு. உங்களுக்கு 6 மாதம் டைம் ஆனது இருக்கு. 6 மாதம் இருக்கு. கூட ஒரு 20 நாட்கள் ஆனது இருக்கு. ஸோ இந்த 6 மாதத்தை நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்க போறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதையும் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது முதல் 2 மாதம் ஜூன், ஜூலை பொறுத்தவரை நீங்க தமிழ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். கூடவே மேத்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இந்த 2 சப்ஜெக்ட்டுமே நீங்க 2 மாதத்துல கண்டிப்பா முடிக்க முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப ஈஸியா முடிக்க முடியும். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்ல. நீங்க சிம்பிளா நீங்க ட்ரை பண்ணாலே 2 மாதத்துல அழகா நீங்க தமிழ் முடிச்சிடலாம். மேத்ஸ் நீங்க முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு தமிழ் மேத்ஸை எப்படி கொண்டுன்னு போக போறோம்னா, எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்ல தான் நம்ம கொண்டுன்னு போக போறோம். ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரியே கொண்டுன்னு போய்க்கின்னு நம்ம ரிவிஷன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தேவையான தமிழ் கொஸ்டின், தேவையான மேக்ஸ் கொஸ்டின் நம்ம போட்டு பார்த்து அப்படியே போனாலே போதுமானதாக இருக்கும். பெருசாக நம்ம இன்னும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமானது தேவையில்லை. இந்த 2 மாதம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா 4 மாதம் தமிழ் மேக்ஸு நல்லபடியாக ரிவிஷன் ஆனது பண்ணலாம். இன்னும் வந்து 75 கேள்விகளானது இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம 125 கேள்விகளுக்கு பக்காவாக பிளான் பண்ணிடுச்சு. இன்னும் அந்த 75 கேள்விகளுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த 2 மாதம் அப்புறமா ஜூன், ஜூலை அப்புறமா ஆகஸ்ட்ல இருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஸ்கூல் புக் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. அது எல்லாமே லெசன் வைஸ் நம்ம அப்படியே எல்லாமே படிச்சுட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணாங்க எல்லா லெசனும் வந்து நீங்கள் அப்படி படிச்சுட்டே வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பாலிட்டி எடுத்துருந்தோம். பாலிட்டியில் ஒரு 15 கேள்வி இருக்குது. நம்ம 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் சோசியல் புக்கு 10ஆவது வரைக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு 11, 12ஆவதுக்கு வந்து அந்த பாலிட்டி அரசியலமைப்பு அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆவது வரைக்கும் படித்தா போதுமானதாக இருக்கும். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. இது வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் இருக்குது, அது வந்து 12ஆவது வரைக்கும் படிக்கணும். இது போல் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல 2 மாதத்தை வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆனது பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த 75 கேள்விகள் 4 மாதத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். 4 மாதமாக 75 கேள்விகளுக்கு அப்படின்னா நிறைய நமக்கு யூனிட்ஸ் இருக்குது இல்லையா? சயின்ஸ் இருக்குது, நமக்கு சயின்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. இது போல் வந்து திருக்குறளும் படிக்கணும். இது போல் இருக்குது. நிறைய இருக்கிறதுனால 4 மாதம் மட்டுமே 4 மாதம் ஃபுல்லாக வந்து படிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு 3 மாதம் ஃபுல்லாகவே வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு மாதம் வந்து ரிமைனிங் இருக்கும். அப்போ வந்து நம்ம ரிவிஷன் ஆனது பண்ணிக்க போகிறோம். கூடவே டிசம்பர் மாதத்தில் ஒரு 20 நாட்கள் ஆனது இருக்குது. அந்த 20 நாட்களிலும் நீங்கள் வந்து படிக்க தான் போகிறீங்க, ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாக பிளான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற அவசியமானது இல்லை. டைம் ஆனது கரெக்டாக இருக்குது. 6 மந்த்துன்றது கரெக்டான டைமு. கரெக்டாக நம்ம படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பட் நம்ம நடுவில் நம்ம வேஸ்ட் பண்ணோம், நம்ம தான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு 6 மந்த்து போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு 6 மந்த் போதும். ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம படிக்கணுமான்றதுல இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தவரை தமிழுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இருக்குது. உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் வந்துடும். நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு 6th to 12th வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணி அப்லோட் ஆனது பண்ணிடுவோம். அவுட் சோர்ஸாக இருக்கட்டும் மற்றும் கலைச்சொற்கள் இது போல் என்னென்னலாம் தேவையோ தமிழுக்கு, தமிழ் 100 கேள்விக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அப்லோட் ஆனது பண்ணிவிடுவோம். மேக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் புக்கிலேருந்து நீங்கள் சம்மு நீங்களே தான் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். மேக்ஸ் புக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு மேக்ஸ் புக்கு 6ஆவது ஓப்பன் பண்ணி என்னென்ன சம்மோ அதை நீங்கள் தான் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழுக்கு மட்டும் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இருக்குது. விலை வந்து ₹49 மட்டும்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் சிலபஸில் இருக்குது தமிழுக்கு அப்படின்றத ஒரு ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஸ்டடி மெட்டீரியலை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். தமிழ் பொறுத்தவரை நீங்கள் பயப்படவே வேணாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பி வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் பிளான் ஆனது சொல்லிட்டேன். எப்படி படிக்கணும் அப்படின்ற பிளான் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும்.
ஏதாச்சும் டவுட் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேட்டால் உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ மேக்ஸ் புக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், இல்லை தமிழ் மீடியம் வேணும் எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க, அந்த மேக்ஸ் புக்கில் என்னென்னலாம் படிக்கணும், எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும், இந்த மாதிரி நீங்கள் டவுட் கேட்டால் நம்ம சொல்ல தயாராக இருக்கிறோம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டால் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து வாங்கினாதான் அப்படிலாம் வந்து இல்லை. ஏதாச்சும் வேணும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து புக்கெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்னென்ன அப்படின்றது எதனா நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் நீங்கள் யோசிச்சுட்டு எதுவும் கேட்காதான் இருக்காதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. மொட்டையாக அப்படியே சும்மா வாங்கிட்டு அப்படியே விட்டுறது அப்படி கிடையாது. அதனால நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. தமிழுக்கு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, இதை வாங்கி இதை நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மேக்ஸுக்கு புக்கு தான், புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்க சம்ஸ் நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது. 2 மாதத்துக்கு நீங்கள் அப்படியே போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி அப்படியே போட்டு பார்த்தா நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மேக்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சம்ஸ்லாம் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்ச் எதுனா பண்ணி யூடியூப்பில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும்போது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. பட் நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக இந்த 6 மந்த் படிக்கணும், அதுதான் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. இல்லை 2 மாதத்தில் உங்களால் படிக்க முடியலாம், ஒரு 3 மாதத்தில் படிங்க. நீங்கள் டைமானது எடுத்துங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் படிக்க வந்து பாருங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து படிக்க முடியும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறமா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கிளியராக வந்து சொல்லியாச்சு எப்படின்றத. வேணுன்றவங்க வந்து பயன்படுத்திங்க. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் ஆனது பண்ணாதீங்க. சரி, ஓகே. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.